Hello friends, வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது டெலகிராம் பாட்டை பேஸ் பண்ணி வந்துருக்கக்கூடிய ஒரு காயினை பற்றி ஏர்டாப் காயினை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்டாப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படியுமே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ் காயின் சொல்லிட்டு ஒரு காயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா டெலகிராம் ஜஸ்ட் இருந்தாலே போதும், அதில் ஈஸியாக நம்மளால் மைன் பண்ண முடியும். நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது என்னென்னா இந்த TON டெலகிராம் பிளாக் செயின் சொல்லுவோம், டான் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் பார்த்தோம்னாக்கா இவங்க இப்போ மைனிங் ஃப்ரீயாக மைனிங் போயிட்டுருக்கு, ஏர்டாப் நடந்துட்டுருக்கு. ஜஸ்ட் நான் கொடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லும். டான் நெட்வொர்க்கில் மட்டும்தான், டான் நெட்வொர்க்கில் இவங்க வந்திருக்காங்க. எஸ் காயின் இப்போதைக்கு ஃப்ரீ மைனிங்கில் தான் இருக்குது. அப்படி வந்ததுமே ஜஸ்ட் என்ன வரும்னா உங்களுடைய நேம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வரும். நேம் வந்ததுக்கப்புறமா ப்ளே அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளேங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் இந்த ப்ளேங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெல்கம் அதெல்லாமே பண்ணணும். இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சின்ன டாஸ்க் மட்டும் இங்கே பூஸ்ட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய அவங்க டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, அண்டு அவங்களுடைய அதர் சோஷியல் மீடியாஸ்லாம் என்னென்ன இருக்கும் அதை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நமக்கு இந்த எஸ் காயின் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம இப்படி கொடுத்தோம்னா போதும், அதை டச் பண்ணாலே நமக்கு இந்த காயின்ஸ் எல்லாமே அப் ஆகாத நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஆட்டோ டேப்புமே இருக்குது. நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டேப்பு. இந்த ஆட்டோ டேப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பண்ணலைனாலும் ஓப்பன் பண்ணோம்னா அதுவே பார்த்தோம்னாக்கா இந்த காயின்ஸ் எல்லாமே அக்குமுலேட் பண்ணிடும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். காயின்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி லக்கி செஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்களா அது. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா இதுலேருந்து ஒரு லக்கி செஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. அது ஓப்பன் ஆச்சுனாக்கா அதை நாம் மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த லக்கி செஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இது நமக்கு அப்படியே டபுள் த காயினாக நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இதை நம்ம அதை டேப் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த இடத்துல மேலே காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆட்டோ டேப் மூலியமாகவும் இதில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இதில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுவுமே பார்த்தோம்னாக்கா இந்த நாட் காயின் நம்ம ரீசெண்டாக பார்த்தா லிஸ்டிங் எல்லாமே ஆச்சு. அந்த நாட் காயினும் இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தாக்கா அந்த நாட் காயின் நமக்கு லிஸ்டிங் ஆயிடுச்சு. அதையுமே இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நாட் காயின் அப்படிங்கிறது எனக்குமே மினிமலாக கொஞ்சம் கிடச்சிது. எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா அந்த நாட் காயின் இங்கே பார்த்தீங்களா கிளைம் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த நாட் காயின் நான் எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் நமக்கு கிடச்சிது. அதனால் என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் லாஸ்ட் மினிட்ல கிடச்சி நான் கொஞ்ச நாள் பண்ணதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 1149 நாட் காயின் எனக்கு கிடச்சிது. அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். இந்த நாட் காயின் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லிஸ்ட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் பண்ணதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த காயின் மார்க்கெட்டை பற்றி நான் வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையுமே நம்மளோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப்பில் இப்போ அதனுடைய ப்ரைஸ் கரண்ட்டாக 45 பைசா போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்கள் ஹால் டைம் ஐயா எவ்வளோ போயிருக்கோம்னா ₹1.23 போச்சு. ஹால் டைம் லோவா 42 பைசா. இந்த ஒரு காயினுமே இதே மாதிரி டெலகிராம் பாட் மூலிமா ஃப்ரீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தோன்னாக்கா $500, $1000, $2000 அண்ட் $5000 வரைக்கும் ஃப்ரீயாகவே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த எஸ் காயின் அண்டு டேப் ஸ்வாப் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே இது மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு காயின் தான். இதை நம்ம எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இதை நம்ம மைண்ட் பண்ணாலே போதும், நம்மளால் பெருசாக அதில் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எஸ் காயின் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஸ்வாப்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே சைன்அப் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த டேப் ஸ்வாப்புமே சைன்அப் பண்ணிக்கங்க. அண்ட் அதையுமே தாண்டி கேமி அப்படின்னு சொல்லிட்டு கேமி லூட் அதையுமே நான் போட்டிருப்பேன், கேமி ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு. அவங்களையுமே பார்த்திங்கன்னா இப்போ ஏர்டாப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2024 நிறைய ஏர்டாப் வருது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலுமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய ஏர்டாப் வரது எல்லாமே லிங்க்ஸ் அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த லிங்க் யூஸ் பண்ணி எல்லாருமே சைன்அப் பண்ணிக்கங்க. இந்த 2024 நம்மளால் பெருசாக ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா காயின் பஜார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த காயின் பஜார் எக்ஸ்சேஞ்சுமே சைன்அப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சைன்அப் பண்ணிக்கங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த காயின் பஜார் எக்ஸ்சேஞ்சிலுமே நிறைய இனிஷியல் ஸ்டேஜில் லிஸ்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ் டோக்கன்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. அந்த ரிவார்டையுமே நம்மளால் பெருசாக இந்த இடத்துல ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இது INR பேஸ் எக்ஸ்சேஞ்சு. ஐஎன்ஆரையும் இதை நம்மளால் டெபாசிட் பண்ணி எடுத்துக்க முடியும். USDT மூலியமாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். INR மூலியமாக ட்ரேட் பண்ண முடியும். நம்ம சைன்அப் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீயாகவே சம் ரெஃபரல் டோக்கன்ஸுமே இவங்க கொடுக்குறாங்க. சிபு காயின் கொடுக்குறாங்க அண்ட் KBC காயின் கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டோக்கன்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம யாராச்சும் ரெஃபர் பண்ணாலும் நமக்கும் கிடைக்குது. அண்ட் அதையும் தாண்டி ட்ரேடிங் ஃபீஸ் அவங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் அது வந்து ஃபீஸில் 50% நமக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக நம்மளால் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் சைன் அப் பண்ணாதவங்க சைன் அப் பண்ணிக்கங்க. அண்டு நம்ம என்னென்ன ஏர் ட்ராப்லாம் போட்டிருக்கோமோ கண்டிப்பாக அது எல்லாமே அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த சிலியா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. சிலியா சீக்கிரமாகவே முடிய போகுது அந்த ஏர் ட்ராப்பு. ஸோ கண்டிப்பாக அந்த ஏர் ட்ராப் அட்டன் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கேமி லூட் டோக்கன் அதுக்கான லிங்க்கும் நான் தரேன். டேப் ஷாப்க்கான லிங்க் தரேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காயின் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எஸ்காயின் அதுக்கான லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அண்ட் வேறு என்னென்ன ஏர் ட்ராப்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம் நான் எல்லா ஏர் ட்ராப்புமான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா லிங்க்குமே வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்ட் டெலிகிராம் சேனலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாகவும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.